தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு பணியாளர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரொம்ப வருஷ காலமாக அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு பர்மனண்ட்டாக அந்த ஜாபை வந்து நிரந்தரப்படுத்த முடியுமான்றது கேள்வி. ஏன்னா இந்த ரொம்ப காலமாக ஒர்க் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களோட நம்பிக்கை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நிறுவனம் வந்து நம்மளை நிரந்தர பணியில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு வழக்கை உதாரணமாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வழக்கில் இதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ரொம்ப வருஷ காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பணி நிரந்தரம் செய்யக்கூடி அந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போகிறாங்க. அவங்கள நிராகரிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ பிட்டிஷனை வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு வருது. கீழமை நீதிமன்றம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த பிட்டிஷனர் என்ன அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் அண்ட் தீர்ப்பு என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் அனிருத்தா போஸ் மற்றும் திரிவேணி ஆகியோர் கொண்ட அமர்வு பெஞ்ச் நீதியரசர்கள் இந்த வழக்கை விசாரித்து இதற்கான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தில் ஒப்பந்தம் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலே அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் லேபர் வந்து தட் மீன்ஸ் வந்து நிறுவனத்துக்காக ரொம்ப உழைச்சி அந்த 10 வருஷமாக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எண்ணம் எல்லாமே இவ்வளோ வருஷ காலமாக நம்ம அங்கே இருக்கோம், பர்மனன்ட் ஜாபாக நமக்கு மாற்றி தருவாங்க, நம்மளோட வேலையை முறைப்படுத்தி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் இவ்வளோ காலமாக இருக்காங்க. இதை எடுத்து மேனேஜ்மெண்ட்டில் கேட்கும்போது அவங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, உங்களுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது பர்மனண்ட்டாக மாற்றுறதுக்கு, அதனால் எங்களால் செய்ய முடியாதுன்றாங்க. ஸோ நீதிமன்றத்தை உதவியை நாடி இந்த பணியை முறைப்படுத்தலாம், பர்மனண்ட்டாக நம்ம ஜாபை வந்து மாற்றலாம்னு சொல்லி நீதிமன்றத்தில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கீழமை நீதிமன்றம் எல்லாமே கல்லூரிக்கு சாகமாக கொடுக்கறதுனால பர்மனன்ட் பண்ண முடியாது வந்ததுனால உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு வராங்க. அப்போ நீதியரசர் இந்த வழக்கை விசாரித்து என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட் இல்லை அதற்கான கோட் ஆஃப் கான்டாக்ட் சில விஷயங்களை வந்து சிக்னேச்சர் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டில் பணி நிரந்தரத்துக்கான ஏதோ ஒரு விஷயங்கள் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கணும். எய்தர் நீங்கள் 5 வருஷமாக ஒரு கான்ட்ராக்டில் இருக்கீங்க, அந்த நிறுவனம் உங்களை பர்மனண்ட் எம்ப்ளாயாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு சாராம்சம் அதில் இருக்கணும். இல்லை இந்த மாதிரியான அரசு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிட்ட நம்ம போகும்போது அரசு நாளிதழ்கள்லையோ இல்லை கெசட்டிலையோ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது அந்த நிறுவனத்தில் கான்ட்ராக்டாக இத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பெர்மனண்ட்டாக கொடுத்துருப்போம், உங்களை வந்து முறைப்படுத்தப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்படி ஏதாச்சும் ஒரு பொது அறிவிப்போ இல்லை ஜிஓவோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும்போது உங்கள் 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ காலம் வேலை செஞ்சாலும் அந்த நிறுவனத்தில் பணி நியமனம் முறைப்படுத்தல் படுவது அந்த நிறுவனத்துக்கும் இந்த கான்ட்ராக்ட் பர்சனுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயமே தவிர நீதிமன்றத்தால் முறைப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு கான்ட்ராக்டாக ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால், ஒருவேளை அந்த கம்பெனி உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் பர்மனண்ட் ஜாபாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டேர்ம்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் பர்மனன்ட் ஜாபு,
இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டாக இருக்கும்போது ஓப்பன் ஆர்டர்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருந்து அதன் மூலியமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்ன ஆதாரம் வச்சு நீதிமன்றத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுவுமே இல்லைன்னா ஸோ அதை முறைப்படுத்த முடியாதுன்றது இந்த பர்டிகுலர் கேஸில் வழங்கியிருக்க தீர்ப்பு. ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதனால கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.